கெட்டிமேளம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கடையில் எல்லாரும் சாரீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மகேஷ் அங்கே வராரு. லக்ஷ்மி ஒரு சாரியை பார்க்குறாங்க. அதோட ரேட் 65,000 போட்டிருக்கோம். அதை பார்த்ததுமே சிவராமனை கூப்பிட்டு கேட்க சிவராமன் இது வேண்டாம் வேற பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிட்டு இருந்த மகேஷ் சிவராமனை தனியாக கூட்டிகிட்டு போய் இப்போ தான் நீங்கள் துளசியோட கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க, உடனே அஞ்சலியோட கல்யாணம்னா உங்களால் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், விலையை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க, கல்யாண செலவை நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றிலாம் நீங்கள் யோசித்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுமே அதெல்லாம் வேண்டான்னு சிவராமன் சொல்ல அதுக்கு மகேஷ் வந்துட்டு இங்கே பாருங்க, மருமகன்னா என்ன, ஒரு மக மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவராமன் நேராக வந்து லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி மாப்பிள்ளை செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்துக்க சொல்லி சொன்னார், விலையை பற்றிலாம் யோசிக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே சரின்னு லக்ஷ்மி வந்து சாரியை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போது அங்கே ஒரு சேல்ஸ் உமன் தியான்னு கூப்பிட்டதுமே மொத்த ஃபேமிலியும் திரும்பி பார்க்குறாங்க. இதை மகேஷ் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் அஞ்சலி துளசியை கூப்பிட்டு, அக்கா உனக்கு தியாவோட ஞாபகமாகவே இருக்கா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு துளசி வந்து சொல்லிடுறாங்க. அஞ்சலியோட அண்ணிங்க 2 பேரும் அஞ்சலிக்காக ஒரு 2 சாரீ வந்து செலக்ட் பண்ணுறாங்க. உனக்கு எந்த கலர் நல்லாயிருக்கும், உனக்கு அந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்ல அப்போ மகேஷ் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் அஞ்சலிக்கு எந்த கலர் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுறீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சலிக்கு எந்த கலர் சாரீ கட்டினாலும் ரொம்பவே அழகாக தான் இருப்பா அப்படின்னு சொல்ல பாடுறா அப்படின்னு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க, சரி நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா சாரியுமே வந்து பில் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுமே என்னது எல்லா சாரியுமே வா அப்படின்னு கேட்க, ஆமாம் பிடிச்ச சாரி எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதுதான், உங்களுக்கும் நீங்கள் சாரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலியோட அண்ணன் வந்துட்டு ஆமாம்மா நல்லா காஸ்ட்லியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் துளசி அஞ்சலி கிட்ட நான் தியாக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே என்னக்கா இப்போ தான் தியாவை பற்றி யோசிக்கலன்னு சொன்னேன், தியா நம்ம வீட்டில் கூட இல்லை, எதுக்காக அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு அவள் நம்ம வீட்டில் இல்லைன்னா என்ன, தியா என்னோட பொண்ணு, நான் அவளை பற்றி யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும், நான் போயிட்டு தியாக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இதை மகேஷ் நோட் பண்ணிகிட்ருக்காரு. சரின்னு எல்லாரும் ட்ரெஸ்ஸை எடுத்ததுக்கப்புறமா அதை பில் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நாம் ஜுவல்லரி செக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மகேஷ் எல்லாரும் ஜுவல்லரி செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போன துளசி அதே கடையில் வந்து வெற்றி வந்து ஷர்ட் எடுக்கிறதுக்காக வராங்க. அங்கே ஷர்ட்டை பார்த்துட்டு இருக்கும் போதே கூட வந்தவங்க எல்லாரும் வந்து வெற்றியை உசுப்பேற்றி விட நீங்கள் இன்னும் லவ்வே சொல்லாமல் இருக்கீங்க அப்படிலாம் சொல்ல இப்போ நான் அவங்கள பார்த்தேன் இப்போவே நான் லவ் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலே வந்து லிஃப்ட்டில் வந்து வராங்க. அவங்க எல்லாரும் லிஃப்ட்டில் நின்றுட்டு இருக்க துளசியும் அந்த இடத்துக்கு வராங்க. லிஃப்ட்டில் அவங்க இருக்கிறத பார்த்ததுமே துளசியை அப்படியே திரும்பி போக வெற்றி, மேடம் நீங்கள் என்னோட அத்தை பொண்ணு கமலி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. துளசியும் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போது பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் வெற்றிக்கிட்ட லவ்வை சொல்லிக்கிட்டே இருக்க வெற்றியால் சொல்லவே முடியாது, அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே துளசி ஒரு முறைச்சதுமே வந்து இன்னும் வெற்றிக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடும். அதுக்கப்புறமா மேடம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் என் பின்னாடி வராமல் இருந்தாலும் எனக்கு அதுவே பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து லிஃப்ட் விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் தீபாவை வெற்றி வந்து பார்க்குறாங்க. அப்போது தீபா கிட்டே நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்க நான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு வந்தேன்னு சொன்னதுமே வெற்றிக்கு கோவம் வந்து தீபாவை அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. அடுத்ததாக லக்ஷ்மியை பார்த்து பேசுகிறாரு வெற்றி. அப்போது லக்ஷ்மி வந்து இவர் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சிவராமன் கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க என்னை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் ஏன் உனக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற விஷயத்தையும் வெற்றி கிட்டே சொல்கிறாங்க. உடனே வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து வெற்றியை இன்வைட் பண்ணுறாங்க. இப்படி ஆளாளுக்கு தனித்தனியாக வந்து வெற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்ற விஷயம் வெற்றிக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் ஜுவல்லரி செக்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே அஞ்சலி நகையெல்லாம் பெரிய பெரிய நகையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அதோட விலையை பார்த்ததுமே அப்படியே வந்து வச்சுருவாங்க. இதெல்லாம் மகேஷ் வந்து கவனிச்சுட்டே இருப்பார். அஞ்சலி எல்லாத்தையும் வச்சு பார்க்க லக்ஷ்மி வந்துட்டு அஞ்சலி நிறையெல்லாம் பார்க்க வேண்டாம், உனக்கு பிடிச்சது எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுமே ஒரு 2 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகேஷ் அவ்வளோதானா வேறு ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்ல இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு வந்து நகையெல்லாம் செலக்ட் பண்ணி அதை வந்து பில் போட்டுறாங்க. மகேஷ் அஞ்சலியை தனியாக கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க, நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காத, தியான்றது யார் அப்படின்னு கேட்க அப்போது அஞ்சலி வந்துட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகேஷே வந்து கண் கலங்கிடுவார். ஆனால் உங்கள் அக்கா ரொம்ப கிரேட் தெரியுமா, இவ்வளோ சோகத்தை மனசில் வச்சுக்கிட்டு உனக்காக அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆமாம் எங்கள் அக்கா எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு
பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அட்வொகேட் முன்னாடி தியாவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஜெகனோட அம்மா வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அட்வொகேட் போனதுக்கப்புறமா தியா கிட்ட ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்த தியாவை எழுந்து போக சொல்லி வந்து அப்படியே வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. இதை பார்த்த மோனிகாவோட முகமே மாறிடும். உடனே ஜெகன் ஒரு பக்கம் எல்லாம் இவளோட அப்பனால வந்தது அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு கத்த மோனிகா 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்க அப்படியே ஜெகனோட அம்மாவை சமாளிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கோவத்தில் பேசிட்டான், ஜெகன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், எல்லாம் உனக்காக தான் பேசுகிறான் அப்படி இப்படின்னு வந்து மோனிகாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் பர்ச்சேஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு டேபிள் மேலே அவ்வளோ நகைங்க இருக்கும். பாட்டி அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு இருக்க. மொத்த பேர் உள்ளே வந்து ஏது இவ்வளோ நகைங்க, யார் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சதுன்னு சொல்ல தெரியல, யாரோ ஒரு 4 பேர் வந்தாங்க, இந்த நகையெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்ததுமே அஞ்சலியோட அண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அத்தை இதெல்லாம் அஞ்சலி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்ட நகைங்க தானே இது அப்படின்னு சொல்ல ஆமால அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக மகேஷ் கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. மற்றவங்க எல்லாரும் வந்து விலையை பார்த்தாங்க, ஆனால் நான் உன்னோட கண்ணை மட்டும்தான் பார்த்தேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சுல, உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் நான் வந்து வாங்கி கொடுத்தேன். எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு பிடிச்சதை எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு வந்து மகேஷ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாரு. அஞ்சலி ரொம்ப கொடுத்து வச்சதுதான் அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அஞ்சலி கவினுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அவர் வந்து என்னை இப்படி பார்த்துக்கிறாரு, நான் எனக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வரணுமோ அதை விட அவர் 1000 டைம்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்காரு, நான் நினச்சதை விட அவர் பயங்கரமாக இருக்காரு அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக பேசி கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும், நீ சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகேவே சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அங்கே வந்து கவின் வந்து அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக இந்த மெசேஜ் போகுது. அவங்க அம்மா காஃபி எடுத்துகிட்டு வராங்க. இந்த மெசேஜ் வந்ததுமே அவங்க அப்பா வந்து உனக்கு தான்டா மெசேஜ் வந்திருக்கு, என்னென்னு பாரு அப்படின்னு சொல்ல அப்போது கவின் வந்து பார்த்துட்டு என் காலேஜ் குரூப்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கூட குடிக்காமல் போயிடுவாங்க. காஃபி குடிச்சிட்டு போன்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அழுதுட்டு இருக்கும் போது கவினோட அப்பா பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு. கவின் என்னாச்சு, எதுக்காக இப்படி அழற, ஏன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, ஒழுங்காக உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்ல உடனே வந்து கவினோட அம்மா வந்து சமாளிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகிடுச்சான், அவன் ஃப்ரெண்டு அதனால் சூசைட் பண்ணிக்கிட்டானா, அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான், அதனால் வந்து அவன் அப்படி ஃபீல் பண்ணுறான், க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னதுமே இந்த வீட்டில் காதல்ன்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இங்கே பாடுறா நீ ஏன்டா அதை பற்றிலாம் யோசிக்கிற, அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க அம்மா கவின் கிட்ட ஏன்டா கவின் இப்படி பண்ணுற, முதல்ல அவளை மறந்து தொலை அப்படின்னு சொல்ல அம்மா இங்கே பாருங்க அவளை பார்க்காத பேசாத அப்படின்னு சொல்லுங்க, ஆனால் அவளை மறந்துடுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் சாகுற வரைக்கும் அவளோட நினைப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் துளசி வந்து தியாவை நினச்சி ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது வாய் பேச முடியாத அவங்களோட அண்ணன் வந்து அங்கே வந்து துளசியை பார்த்து துளசி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவரே வந்து சைகையிலே சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ தியாவை நினச்சி தானே ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் சொல்லாமலேயும் உனக்கு எப்படி என்ன தெரியுது அப்படின்னு சொல்ல, உன்னை சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, குழந்தைய வந்து அந்த கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சைகையிலே சொல்கிறாங்க. ஆமாம் தியா நல்லா இருக்கணும், தியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துளசி பயங்கரமாக அழறாங்க. ஆனால் நான் இப்படி சோகமாக இருக்குன்னு நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, வீட்டில் எல்லாரும் அஞ்சலியோட கல்யாணத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி அழறாங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து தியாக்கு துளசிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.